அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு போஸ்டர் பார்த்தங்க. அதாவது 2 இலக்கு 2யுமே அடைஞ்சிட்டோம். ஒன்னு என்னது, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அப்படிங்கிற அந்த இலக்கை நம்ம போன தேர்தல் அடைஞ்சோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு அதிகாரத்துல போய் உட்கார்ற அந்த இலக்கை இந்த தேர்தல் அடைஞ்சோம். விசிகே உச்சத்துல இருக்குது. எல்லாத்தையும் எங்களுடைய தாய் சிறுத்தை ப்ரூவ் பண்ணி நடத்தி காட்டிட்டாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமை மிகு போஸ்டர்கள்லாம் விசிகே சார்பில் அங்க இங்கேயும் ஒட்டப்பட்டிருக்கிறத நான் பார்த்தேன். மெலாப்புல பார்க்கும்போது இல்ல ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே கூட உண்மையிலேயே சற்று ஆழமாக பார்க்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஐசியூல இருக்குதோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிருக்குதோ அப்படிங்கிறது தாங்க நம்ம தெளிவா கொஞ்சம் உற்று நோக்கும் போது அதுக்கான அறிகுறிகள் தான் நிறைய தென்படுது. இல்லையாப்பா, சேஃபா விசிகே போயிட்டு டிவிகே அலைன்ஸ்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்ப இனிமே டிவிகேக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்க போகுது, அடுத்த சில எலெக்ஷன்ஸ் நல்லா இருக்க போகுது, ஜெயிக்கிற குதிரையில தானே பந்தயம் கட்டியிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இல்லை, கொஞ்சம் டீப்பா அதை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு பிரேக்கிங் நியூஸ், விசிகே காரங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். என்ன அப்படின்னா, பனையூர் பாபு, அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செய்யூர் தொகுதியில வெளிச்சம் டிவின்னு சொல்லி அவங்க ஒரு சேனல் வச்சிருப்பாங்கல்ல, விசிகாக்குன்னு ஒரு அபிஷியல் சேனல். அந்த சேனலுடைய சிஇஓ, ரொம்ப ஒரு விசுவாசி, ரொம்ப முக்கியமானவர் விசிகாவில் அப்படின்லாம் பார்க்கப்பட்டவர். 2007 காலகட்டங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேரோட சேர்ந்து விசிகாவில் இணைஞ்சவர். அப்படிலாம் இருந்த அந்த முன்னாள் எம்எல்ஏ இப்பொழுது அவருடைய பதவியை, அதாவது அந்த கட்சி பதவியை, அடிப்படை உறுப்பினர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ராஜினாமா பண்ணிட்டு விசிகாவில் இருந்து வெளியேறி விட்டார். ஏற்கனவே எனி டைம் எப்ப வேணாலும் ஆலூர் ஷானவாஸ் வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்பட்டு வருது. நாம் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அதில் உண்மை இருப்பது போலத்தான் சொல்கிறார்கள். இல்ல அவருக்கு கட்சியில வேற போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, அவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதனால அவர் போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணாலுமே அறிகுறிகள் அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரைட்டாவே ஆலூர் ஷானவாசும் அந்த பக்கம் போறதுக்கான அறிகுறிகள் தெரியுது. இது போக இன்னும் 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேருக்கு டிஎம்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டு. இப்ப பனையூர் பாபு அவர்கள் வெளியே போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. முதல்ல அவர் எப்படி இந்த கட்சியில வந்து சேர்ந்தாரு, என்ன பண்ணாரு, இதெல்லாம் சொல்லிட்டு, ஆனால் ஒரு அடிப்படை அரசியல் அறம் தடம் மாறுவது என்னால் மௌனமாக கடந்து போக முடியவில்லை. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய அடிப்படை அரசியலே தடம் மாறுது, என்னால் வந்து சைலண்டா கடந்து போக முடியல. ரொம்ப மனவேதனையோடு ஒரு யதார்த்தத்தை இங்கு பதிவு செய்ய வேண்டிய கடமைக்கு நான் தள்ளப்பட்டுள்ளேன். சமீப காலங்களாக தலைமையின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கின்றன. என்னங்க பண்றாரு தலைவர், அவர் பண்றது ரீசெண்ட் டேஸ்ல அவர் பண்றது எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி வேதனையாவும் இருக்குது, வியப்பாவும் இருக்குது. ஒரு தெளிவான நிலைப்பாடு இன்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பு அல்ல, அது அவர் கேரக்டரே இல்லை. நேற்று ஒரு நிலைப்பாடு, இன்று தொலைக்காட்சி நேர்காணல் கொடுத்தால் அதில் ஒரு நிலைப்பாடு, நாளை செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தா வேறொரு நிலைப்பாடு, மீண்டும் இரவு நேரத்தில் பேஸ்புக் லைவ்ல வந்தாருன்னா முற்றிலும் வேறுபட்ட வேற ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறது தொண்டர்களிடையவும் நிர்வாகிகளிடம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்த அவர் இன்று அதே பிள்ளையை தத்தெடுப்பது போல நிலைப்பாடு எடுப்பது, இவர் இது காலம் வரை சமரசமின்றி கட்டிக்காத்த கொள்கையிலும் கருத்தியலிலும் தடம் மாறிவிட்டார், அதுக்கு தயாராகிவிட்டார் என்பதையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது மயிலாடு அப்படின்னு சொல்றாரு பனையூர் பாபு. விசிலடிப்பவர்கள் எல்லாம் திரையரங்கத்துக்கு தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. அவர்கள் பெரியாரையும் அம்பேத்கரும் பேசிய அரசியலையும் கொள்கைகளையும் வீழ்த்துவதற்கு வந்தவர்கள் என்று சூளுரைத்த அவர் இன்று அவர்களுடனே கைகோர்க்கவும் இயக்கத்தின் கொள்கையை மழுங்கடிக்கவும் முற்படுவது முரண்பாட்டின் உச்சமாகும். அதிகாரம் வரும் போவோம், ஆட்சி மாற்றம் வரும் போவோம், அதுக்காக பேசிக்ஸ்ல தப்பு பண்ணலாமா? ஐயோ சாமி, எங்க தலைவர் பண்றதெல்லாம் ஒன்னொன்னும் பாக்குறதுக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியலீங்க, மாறி மாறி பல்ட்டி அடிச்சுட்டு அசிங்கமா இருக்குதுங்க, இந்த கட்சியே வேணாம் நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகா அமைச்சரவையில் விசிக ஒரு அமைச்சர், யாரு, நம்ம வன்னி அரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னிக்குட்டி, அவர் மினிஸ்டர் ஆயிட்டார் இல்லையா? அப்படின்னும் போது அது வந்து ஒரு சுயநலத்துக்காக தற்காலிகத்துக்காக நீங்க சொல்றீங்க, நீங்க விசில் அடிக்கிறது இதை பத்தி எல்லாம் பேசுனீங்களா? ஆமா பேசினாரு, நம்மளே பார்த்தோம், ஒவ்வொரு பரப்புரையிலையும் பேசினாரு. நான் உங்களெல்லாம் பிஹெச்டி படிக்க வச்சிட்டு இருக்கிறேன், பிஹெச்டி படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க எல்கேஜி படிக்கிறதுக்கு போறீங்களா?
தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படின்லாம் பேசிட்டு எங்க தோழரே எல்கேஜி படிக்க போயிட்டாரு. அதான் மேட்ரு. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போயிட்டாரு. ஆமா, வாங்கடா நானும் அட்மிஷன் போட்டுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு உக்காந்துட்டாரு. ரைட், இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பேசினாரானா பேசினாரு. அதுக்கப்புறமா முடிவுகளுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா முடிவு வரத்துக்கு முன்னாடியே 1 நாள் 2 நாள் முன்னாடியே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கோடு வேர்ட்லாம் கொடுத்தாரு. கரெக்டாக கேட்ச் பண்ணி அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி, டிவிகேவோட கூட்டணி, டிஎம்கேவோட அலைன்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை, ஸ்கோப்பும் இல்லை. அதாவதுங்க, இந்த ஆப்பை பிடுங்கிய குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த 2 பக்கமும் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி என்பது போலன்னு கூட ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி விசிகேவுடைய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரியான இடத்துல மாட்டிட்டு இருக்குது. டிஎம்கேவும் சேஃப் கிடையாது, டிவிகேவும் சேஃப் கிடையாது. எப்படி? டிஎம்கே என்ன பண்ணுது அப்படின்னா, விசிகே தங்களை விட்டு போனால், கூட்டணியிலிருந்து வெளியே போனால் கட்சியை உடைக்கிற வேலையை பண்ணுது. கட்சியில் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் நிர்வாகிகளை உடைக்கிற வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை பண்ணுவாங்க இல்லையே, வாழ்த்துக்கள் எல்லாம் மாண்போட சொன்னாங்களே, அவர்களை புண்படுத்த வேண்டாம், அது அவர்களுடைய தனிப்பட்ட உணர்வு, அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு, அதை மதித்து வழி அனுப்புவோம்லாம் ஸ்டாலின் ட்வீட் போட்டாரே. காங்கிரஸை தானே திட்டினாங்க, எங்களை எல்லாம் திட்டலையே அப்படின்னு கூட பச்சை பிள்ளை மாதிரி சில விசிக தோழர்கள் கேட்கலாம். இல்லைங்க, காங்கிரஸை திட்டலாம், காங்கிரஸை அடிக்கலாம், ஆனா விசிகாவை அடிக்க மாட்டாங்க, உடைப்பாங்க. ஏன்னா அடிச்சா கம்யூனிட்டி ஓட்ஸ் பேக் ஃபயர் ஆயிடும். ஸோ திட்டமாட்டாங்க, சைலண்டா வேலை பார்ப்பாங்க. அதுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விசிகாவை உடைக்கிற வேலையை திமுக பண்ணுது, விசிகாவுடைய ஓட் பேங்கை உடைக்கிற வேலையை ஏற்கனவே தாவேக்கா பண்ணிருச்சு. ஆமா, ஏன்னா இந்த எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா விசிகாவுடைய ஓட்டு டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதனாலதான் 8 இடத்துல போட்டிட்டு 6 இடத்துல தோக்குறாங்க. சேம் டைம் டிவிக்கே பட்டியல் சமூக வாக்குகளை பெரிய அளவில் அள்ளிருச்சு. அள்ளினதோடு நிறுத்தினாங்களா? வேட்பாளர்கள் எவ்வளவு பேர் போட்டாங்க? பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்களுக்கு இதுவரை திமுகவோ மற்ற எந்த கட்சிகளுமோ கொடுக்காத அளவுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்து 24 பேர் நினைக்கிறேன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏவா ஆயிருக்காங்க அப்படின்ற செய்தியை நான் கேள்விப்பட்டேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அது கரெக்ஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. 7 பேர் பட்டியல் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இன்னைக்கு தாவேக்கா அமைச்சரவையில உட்காந்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுக்கு மேல பட்டியல் சமூகத்துக்கான அரசியல், நாங்க அவங்க முன்னேற்றத்துக்கான அரசியல் பண்றோம்னு சொல்லி தனித்த அடையாளத்தோடு இயங்குறதுக்கு விசிகாவுக்கு என்ன அரசியல் இருக்குது? மிகப்பெரிய கேள்வி வந்துருச்சு இல்ல. இப்ப பனையூர் பாபு வெளியே போறாரு அப்படின்னா பயங்கர கொள்கை கோட்பாடுலாம் சொல்லிட்டு போறாருன்னா அதான் சும்மா காரணம். 2 பிரச்சனை தான் இருக்கும். இந்த மாதிரி வெளியே போறவங்க ஆலூர் ஷானவாஸ் ஆகட்டும், இல்ல இந்த பாபு ஆகட்டும், இல்ல நாளைக்கு வேற ஒரு கோபு ஒருத்தர் போனாருன்னா எல்லாருக்கும் ஒரே காரணம் தான், எனக்கு சீட்டு கிடைக்கல, கொடுக்கல, மற்றவங்களுக்கு கொடுத்தீங்க, எனக்கு சீட்டு கொடுத்திருந்து நான் ஒருவேளை ஜெயிச்சிருந்தேன்னா இன்னைக்கு அந்த மினிஸ்டர் போஸ்ட்ல நான் உட்காந்துருப்பேன்ல. அப்ப வன்னியரசன் மட்டும் மினிஸ்டர் ஆயிட்டார்ல. ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் முதல்ல முயற்சி பண்ணார்ல, அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பதாக இருந்தால் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்குல 1 விஜய் ராஜினாமா பண்ண போறாருல்ல, அந்த ஒரு சீட்டை எனக்கு கொடுக்கணும், நான் டிவிக்கு ஆதரவோட அந்த கூட்டணியில அந்த இடத்துல நின்று நான் ஜெயிக்கணும், அதனால எனக்கு அமைச்சர் பதவி அல்லது துணை முதலமைச்சர் வரணும் அப்படின்னு ஒரு கால்குலேட் போனாரு. அது ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தா கூட விசிகால இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் மனசு ஒத்துக்கிட்டு இருக்கும், விட்றா தலைவர் தான் மினிஸ்டரா உட்காந்துருக்காரு, தலைவர் தான் துணை முதலமைச்சரா உட்காந்துருக்காருன்ட்டு. வன்னியரசு போய் உட்காந்தது அப்படிங்கிறது அதே லெவலில் இருக்கக்கூடிய மற்ற பல பேருக்கு பிடிக்கல, விசிகால பிடிக்கல. மற்றவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, நான் விசிகால இருக்கிறவங்களால ஏத்துக்க முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நான் இருக்க வேண்டிய இடம்டா மிஸ் ஆயிடுச்சு, ஒரே காரணம் எனக்கு சீட்டு கொடுக்கல. இப்ப அவங்களுடைய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணி திமுக நினைச்சா சில பல இனிப்பு பொட்டலங்களை பயன்படுத்தி டப்பு 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 டப்புன்னு தூக்க முடியும். இதை திமுக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சைலண்டா போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணீங்க, பெஸ்ட் ஆஃப் லக், கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சரி, விசிகா போயிட்டு டிவிகேக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, டிவிகேவுடைய ஆட்சியில பங்கு எடுத்துட்டாங்க, ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டாங்க. மிகப்பெரிய சாதனையா, மிகப்பெரிய சாணக்கியத்தனமா அது அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேயே என்ன பண்ணியிருந்திருக்கணும், விசிகே படிச்சு சொன்னோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வருஷமா படிச்சு சொன்னோம். ஏங்க ஒரு சாதாரண யூடியூபருங்க, ஒரு பெரிய அவங்களுக்கு இருக்கிற அனுபவம் வயசுலாம் நமக்கு இல்லைங்க, நமக்கு தெரியுது
விசிகே ஓட்டு இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகல, டிவிகே சைடு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. போங்க போங்க போங்கன்னு அடிச்சுக்கிட்டுமே நம்ம வீடியோல எத்தனை வீடியோல சொல்லியிருக்கோம். அங்க போங்க, டிவிகே கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு எத்தனை வீடியோல சொன்னோம். அப்பயும் போகல, பிடிவாதம் அல்லது வந்து பிரஷர். எங்க உடைச்சிருவாரோ, எங்க திமுக நம்ம கட்சியை உடைச்சிருமோன்னு பயந்து ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஏதாச்சும் ஒன்றை இழந்தது ஆகணும். அன்னைக்கு நம்ம ஜெயிப்போமோ மாட்டோமோ அப்படிங்கிற குழப்பத்துல டிவிக்கு இருந்த டைம்ல, ஜெயிக்க மாட்டோன்ற அந்த ஒரு தாட்டம் அவங்களுக்கு இருந்துட்டு இருந்த டைம்ல நீங்க போயிருந்தீங்கன்னா உங்க ரேஞ்சு வேற. உங்களுக்கு 20 சீட் அன்னைக்கு கிடைச்சிருக்கும். 20 சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா 15 எம்எல்ஏ இன்னைக்கு. ஒரு மினிஸ்டர்லாம் இல்ல, 3-4 மினிஸ்டர் இன்னைக்கு. ஆதவர்ஜுனும் அதுக்கான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தினார். கையை பிடிச்சி கெஞ்சாத குறையா உங்களுக்கு எல்லாமே பண்ணார். ஆனாலும் ஒத்தறி விட்டுட்டு கட்சியை விட்டு நீக்கி விட்டு நீங்க போய் அங்க உட்காந்துக்கிட்டீங்க. என் கதவுகளை எல்லாம் நான் அடைத்து விட்டேன்ட்டு அடைச்சிட்டு இன்னைக்கு 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே டிவிகேக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா, இவங்க எல்லாமே நம்மளால ஈஸியா ஜெயிச்சிட முடியும், பட்டியல் சமூக வாக்குகளையும் நம்மளால பெற முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்க போறது அப்படிங்கிறது டிவிகே உடைய தற்காலிக இஷ்யூக்கு ஒரு சின்ன சொல்யூஷனா தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை 108 107 நின்றுச்சு. அதனால ஓகே, இவங்களுக்கு 2 எம்எல்ஏ இருக்கு, அந்த சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது, அதனால ஒரு அமைச்சரை கொடுப்போன்ற அளவுக்கு தான். ஆனா அடுத்த எலெக்ஷன், அப்கமிங் எலெக்ஷன்ஸ்ல டிவிகே அல்லது விஜய் அவர்களுக்கு திரும்ப அவர்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு தேவைப்பட்டு போகுது? அவங்களே தான் அவ்வளவு பேரை எம்பவர் பண்ணி வச்சிருக்காங்களே பட்டியல் சமூகத்துல, பட்டியல் சமூக வாக்கு அவங்க வச்சிருக்காங்களே. அப்ப என்ன பார்ப்பாங்க? இவங்களுக்கு எதுக்கு 10 சீட் தரணும்? நம்ம கட்சியில் இருக்கிற பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரே 10 பேருக்கு நம்ம கொடுத்துட்டு போலாமே. நம்ம மக்கள் இயக்கத்துல நம்ம 15-20 வருஷமா நம்ம இயக்கம் நடத்திட்டு இருந்தோமே, அப்ப இருந்தே நமக்கு அதே சமூகத்தை சார்ந்த எத்தனை பேர் நம்ம கட்சியில கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு போவோமே அப்படின்னு தானே யோசிக்க தோணும் நேச்சுரலி. அப்ப எங்க இருக்கு உங்களுக்கு சீட் பார்கெனிங் பவர்? இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் அவ்வளவுதான். அடுத்த எலெக்ஷன் உள்ளாட்சியில் ஆரம்பிச்சு அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து சட்டமன்ற தேர்தல், அங்க உங்களுக்கு பார்கெனிங் எங்க இருக்கு? திமுக கட்சியை உடைக்குது, தாவேக அவங்க ஓட்டை உடைச்சிருச்சு. என்ன இருக்கு? நீங்க உண்மையிலேயே ஸ்மார்ட்டா இருந்திருந்தா இன்னைக்கு விஜய்க்கு உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு நீட் இருந்துச்சு இல்ல, 107 112 இடத்துல தான் நமக்கு இருக்கு, 2 எம்எல்ஏங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது நீங்க உண்மையிலேயே கட்சி நலன், கட்சியின் எதிர்காலம், தொண்டர்களின் எதிர்காலம் அப்படின்னு யோசிச்ச தலைவராக இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு மினிஸ்டர் கொடுப்பியா, பெரம்பூர்ல எனக்கு நிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பியா, இப்படி பேசியிருக்க கூடாது. இதை நீங்க பார்கெயின் பண்ணிருக்க கூடாது. நீங்க பண்ணிருக்க வேண்டிய பார்கெயின் என்னது? அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள்ல எங்களுக்கு 10 விழுக்காடு அல்லது 20 விழுக்காடுன்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை இடங்கள்ல உங்களுக்கு எத்தனை மேயர் அல்லது வந்து எத்தனை சேர்மேன் அப்படிங்கிறதுக்கான எழுத்துப்பூர்வமான நீங்க வாங்கியிருக்கணும் அவங்க கிட்ட. இந்த தேர்தல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நீங்க அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணிருக்க கூடாது. நீங்க பண்ணிருக்க வேண்டியது எழுத்துப்பூர்வமாக அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு எத்தனை விழுக்காடு ஒதுக்கீடு கொடுப்பீங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 4 இடத்துல கொடுப்பீங்களா அல்லது 3 எம்பி ஷியோரா கொடுப்பீங்களா, அதை எழுத்துப்பூர்வமாக வாங்கியிருக்கணும். அதோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வருது அல்லது எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எங்களுக்கு குறைந்தபட்சம் 10 இடங்கள் 12 இடங்கள் நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்ற இந்த 3 விஷயத்தை எழுதி வாங்கிக்கிட்டு நீங்க எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கிட்டு இப்பவே அதை அறிவிச்சுட்டு பொதுவெளியில, ஏன்னா பொதுவெளியில் நீங்க அறிவிக்காம எழுத்துப்பூர்வமா வாங்காம வாய்மொழி உத்தரவாதமா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. வாய்மொழி உத்தரவாதமா வாங்கிக்கிட்டு தான் ஒரு 25 எம்எல்ஏக்கள் போனாங்க. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்ப எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கிட்டு அதை ஒரு பிரஸ் மீட் வச்சு பொதுவெளியில அறிவிச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு தருவதாக டிவிகே பிராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு டிவிகே காரங்களே வச்சுக்கிட்டு நீங்க சொல்லிட்டு இப்ப எங்களுக்கு அமைச்சரே தேவையில்ல ஆதரவு கொடுக்குறோம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட்டான அரசியல் பண்ற தலைவராக இருந்திருப்பீங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு பிரைட்டான ஃபியூச்சர் இருந்திருக்கும். அதே போல மாவட்ட ரீதியா தொகுதி ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு பார்ட்டி ஒர்க்கர்ஸ்க்கு இன்னும் உள்ளாட்சியில அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா இனிமே ஏற்கனவே பட்டியல் சமூக வாக்குகளை உங்களுடைய துணை இல்லாமல் உங்களுடைய தேவையில்லாமையே வெயிட்டா வச்சிருக்கிற டிவிகே கிட்ட என்னன்னு சொல்லி பேசி என்னன்னு பார்கெயின் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் உங்களுடைய நம்பர்ஸ் நீங்க ஏத்த போறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது.
திமுகவும் என்ன பண்ணும், உங்ககிட்ட எங்க இருக்கு ஓட்டு, நீங்க வந்து மட்டும் என்ன பண்ண போறோம், நீங்க வராதீங்கன்னு தான் சொல்லும். டிவிக்கு என்ன சொன்னோம், இதுதான் நம்பர், டேக் இட் ஆர் லீவ் இட் அப்படின்னு சொல்லும். என்ன பண்ண போறீங்க? பாமகக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுடைய இப்ப அதிமுக கூட்டணி கௌரவமான எண்ணிக்கை வந்ததுக்கே பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. அவங்களுடைய அந்த ஓட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது டீசெண்டா நடந்திருக்கு. அவங்களும் எம்எல்ஏஸ் ஒரு 4 எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா நிறைய அதிமுக நின்ற இடங்கள்ல வட மாவட்டங்கள்ல அவங்க தப்பிச்சதுக்கு காரணமும் பாமக கூட்டணி அப்படின்னும் போது பாமக பெரிய அளவில் தங்களுடைய வாக்குகளை விசிகாவோட ஒப்பிடும்போது பெரிய அளவில் தங்களுடைய வாக்குகளை தாவேகா கிட்ட பறி கொடுக்கல. அப்போ இவங்க தாண்டா நமக்கு வேணும்னு சொல்லி 2 கட்சியும் போட்டி போடுது. திமுக அதிமுக ரெண்டுமே பாமக நமக்கு கிட்ட அடுத்து வருமானு சொல்லிதான் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். விசிகாவுக்கு அது இருக்காது. வன்னியரசு அவர்களை அமைச்சராக்கின அந்த ஒரு விஷயத்தோடயே உங்களுடைய அந்த பீக் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகி அங்கிருந்து பெருசா டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களா பெரிய மனசு பண்ணி விஜய் அவர்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அவரா ஓகே இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கலாம், பரவாயில்ல, நம்ம ஆளுங்க ஒரு 7-8 பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காம வெயிட் பண்ண வைக்கலான்ற அளவுக்குலாம் இங்க யோசிச்சால் அரசியல் எதிர்காலம் விசிகாவுக்கு இருக்குதே தவிர இல்லைன்னா கண்ணு கட்டிய தூரம் வரை விசிகாவின் எதிர்காலம் மிகவும் இருள் சூழ்ந்துதான் காணப்படுது நான் பாக்குற வரைக்கும். அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு தாவேகா முக்கியத்துவமே கொடுக்காதா அப்படின்னா கொடுப்பாங்க. இஸ்லாமிய கட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப முஸ்லீம் லீக் போயிருக்காங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கு, கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஸ்லாமிய ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் வந்து இன்னுமே முழுசாலாம் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆகலை. டிஎம்கேக்கு நிறைய ஆயிருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு முழுசா வேணும் அப்படின்ற பட்சத்துல இஸ்லாமிய கட்சிகள் வராங்க அப்படின் போது அவங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் அந்த கூட்டணியில். ஆனால் விசிகாவுக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய வரலாற்று பிழையை தோழர் திருமாவளவன் அவர்கள் போதிய துணிச்சலின்மை காரணமாக, தைரியம் இல்லாத காரணத்தினால இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சரியான முடிவெடுக்க தவறியதால் விசிகாவின் எதிர்காலம் இப்பொழுது பெருத்த கேள்விக்குறியாக நிற்கிறது. போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2024-25 டிவிகே பக்கம் போயிருந்தாங்கன்னா ஆட்டம் வேற மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு 20 இடத்துல போட்டிட்டு 20 இடத்துல நீங்க ஜெயிச்சிருந்தாலும், தாவேக்கால போட்டியிட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் ஒரு 20 இடத்துல ஜெயிச்சிருந்தாலும் நீங்க சொல்லலாம் நாங்க தான் காரணம், இது வந்து நேச்சுரல் அலைன்ஸ், எங்களால தான் ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப அவங்களுக்கு போடாதன்னு சொல்லி அவங்க அவளை வாங்கியிருக்காங்க நீங்க எதிரில் நின்று. இப்போ உங்களுடைய வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.